கீழ்பாக் போலீஸ் குவார்ட்டர்ஸில் நடந்த அக்கிரமம் உங்க எல்லாருக்குமே தெரியணுன்ட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவில் நாய் குட்டியெல்லாம் எட்டி உதைக்கிறா பாருங்க ஒரு பொம்பளை. இவ பேர் ஷீபா. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜோட ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கா. இந்த ராட்சசியை அவள் புருஷனும் சேர்ந்து இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு நாயை அடித்து காலை உடச்சிருக்காங்க. அந்த நாய் வலியிலேயே ஒரே இடத்துல கடந்து இறந்து போயிருக்கு. இறந்து போன அந்த நாயை கோணில போட்டு தூக்கி டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம காலங்காலமா அங்க இருக்கிற நாய்க்குட்டியெல்லாம் கொண்டு போய் சாக்கு பையில கட்டி பைக்குள்ளேயே வச்சு அடிச்சு கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இதுக்கு ஐ விட்னஸ் பல பேர் இருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி 3 நாள் ஆகுது. இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. லீகல் ஒப்பீனியனுக்கு வெயிட் பண்றோம், டிசி ஆஃபீஸ்ல சொல்லணும், அங்க சொல்லணும், இங்க சொல்லணும்னு இழுத்தடிக்கிறாங்க. இதுல லீகல் ஒப்பீனியன் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? பிஎன்எஸ் 325 அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே எந்த விலங்கை கொன்றாலும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, அது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக கூட கொடுக்கலாம். ஆனால் இங்கே கேள்வி, ஏன் காவல்துறை ஆக்ஷன் எடுக்க மறுக்குது? அதுக்கான பதில், ஒரு ஃபேக்டர் இவங்க 2 பேரும் போலீஸுங்கிறது இருந்தாலும் இந்த பக்கம் பாதிக்கப்பட்டது கேவலம் நாய். அதுக்காக ஒரு போலீஸ் மேல நம்ம எஃப்ஐஆர் போட்டு சஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற உங்க மனசுல இருக்கிற அழுக்கு மட்டும்தான். இத மக்களாக நம்ம ஏத்துக்கவே முடியாது. அப்படி ஏத்துக்கிட்டா இது ஒரு அறம் சார்ந்த சமூகமா இருக்க முடியாது. அதனால உடனடியாக ஷீபா அப்புறம் அவரோட புருஷனை கைது பண்ணி சஸ்பெண்ட் பண்ணுமாறு கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.